ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. அடுத்த நாளுக்குள்ள கிளாஸ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸார அலா ஷைء. வகாலத்தின் நஸார லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன் வஹும் யத்லூனல் கிதாப். كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها. أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين. لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عليم. ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم. وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون. بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية. كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم. قد بينا الآخرة لقوم يوقنون. إنا أرسلناك بالحق بصيرا ونذيرا ولا تسأل عن أصحاب الجحيم. சதகல்லாஹுல் அலீம். இதோட தமிழ் மீனிங் இன்னும் கிறிஸ்துவர்கள் எந்த மதத்திலும் இல்லை என யூதர்கள் கூறுகின்றனர். அவ்வாறே யூதர்கள் எந்த மதத்திலும் இல்லை என்று கிறிஸ்துவர்களும் கூறுகின்றனர். ஆனால் இவ்விருவருமே தங்களின் கூற்றுக்கு ஆதாரமாக பைபிளின் பழைய ஏற்பாடாகிய தௌராத் என்னும் ஒரே வேதத்தை தான் ஓதுகிறார்கள். இவர்கள் கூறிக்கொள்வது போலவே வேதத்தை அறியாத இணை வைத்து வணங்குபவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் எம்மார்க்கத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல என கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருக்கும் இந்த தர்க்கத்தை பற்றி மறுமையில் அல்லாஹ் இவர்களுக்கு தீர்ப்பளிப்பான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அவனுடைய பெயர் கூறப்படுவதை தடுத்து அவற்றை பாழாக்க முயற்சிப்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார்? அஞ்சியவர்களாகவே தவிர அவற்றில் நுழைய அவர்களுக்கு உரிமையே இல்லை. அவ்வாறிருக்க அதற்கு மாறாக நடக்கும் அவர்களுக்கு இவ்வுலகில் இழிவுதான், மறுமையிலும் கொடிய வேதனை உண்டு. கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாஹ்விற்கே உரியன. ஆதலால் நீங்கள் எத்திசையை நோக்கினும் அங்கு அல்லாஹ்வின் முகம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் விசாலமானவன், மிக அறிந்தவன். பெஷகல்லா. அல்லாஹ் தனக்கு சாந்தியை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அவனோ மிக பரிசுத்தமானவன். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்குரியவையே. இவை அனைத்தும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்றன தவிர சந்ததியாக ஆகக்கூடிய தகுதியில் எந்த ஒன்றுமே இல்லை. அவனே வானத்தையும் பூமியையும் முன்மாதிரியாக படைத்தவன். அவன் ஒரு காரியத்தை முடிவு செய்துவிட்டால் அதை ஆகு என கூறி மாத்திரமே உடனே அது ஆகிவிடும். மேலும் கல்வி அறிவு இல்லாதோர் அல்லாஹ் நம்முடன் நேரடியாக பேச வேண்டாமா என்று எழுதப்பட்ட ஒரு வசனம் நேராக நமக்கு வர வேண்டாமா என்று கேட்கின்றனர். இவர்கள் கேட்டது போன்றே இவர்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு மூசாவிடம் கேட்டார்கள். அவருடைய உள்ளங்களை இவருடைய உள்ளங்களை ஒத்திருக்கின்றது. உண்மையில் நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை
நிச்சயமாக நாம் தெளிவாக்கி இருக்கிறோம். நபியே, நன்மை செய்பவர்களுக்கும் இவ்வேதத்தின் மூலம் நீர் நற்செய்தி கூறுபவராகவும் பாவிகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் மட்டுமே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் உமது சொல்லை நிராகரித்து நரகம் சென்றால் நரகவாசிகளைப் பற்றி நீர் கேட்கப்பட மாட்டீர். சதகல்லாஹுல் அலீம்.